பெருந்தவறு நடந்துச்சு. அதுல 115 பெண்ணுல 116 பெண் தான் போட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, மாற்று வேட்பாளர் கட்சியில ஒரு பெண் அப்படின்னா பெண் எந்த சமூகத்துக்கு கட்சி கொடுக்குதோ, பிரதிநிதித்துவம் கொடுத்து வாய்ப்பு கொடுக்குதோ, அதே சமூகத்தை சார்ந்த பெண் கொடுக்கணும். ஒரு ஆண் என்றால் மாற்று ஆண் தான். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெண்ணை கொடுத்து அதுக்கு மாற்றா ஒரு ஆண் நின்றுட்டாரு. அந்த பெண் நிராகரிக்கப்பட்டவன வழியே இல்லாம இவரை நிறுத்த வேண்டியதாயிட்டு. அந்த தவறுகள் இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு அரசியல் அடிமைப்பட்டு கிடக்கிற, உரிமை இழந்து உணர்விழந்து எல்லாம் இழந்து வீழ்ந்து கிடக்கிற ஒரு தேசியனத்தின் விடுதலைக்கான, அரசியல் விடுதலைக்கான ஒரு புரட்சிகர படை. அப்படிதான் சொல்லணும். நீங்க ஆயுதம் மிச்சம் வச்சதை அரசியலாய் வென்று முடிக்க வேண்டும் என்றால் எப்படி வென்று முடிக்கிறது? 35 ஆண்டு காலம் தலைவர் போராடி இருக்கிறார். நாம 15 ஆண்டு காலம் போராடிட்டு 16 ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறோம். நம்மளும் ஒன்னும் குறைச்சு களத்துல நிக்கல. ஆனால் நாம வெல்ல முடியும். எப்படி? அவன் தான் சொன்ன ஆயுதத்தை கீழே வச்சுட்டு வா, நான் அரசியல் தீர்வை பெற்றுத்தாரேன்னு. இப்ப வச்சுட்டோம், நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுத்தான்னு சண்டை போடணும். அதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த நிலத்தில் வலிமையான அரசியலும் இந்த நிலத்தின் அதிகாரமும் நமக்கு கைவரப்பெறணும். அதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு. அப்பதான் அந்த ஆயுதம் மிச்சம் வச்சதை நாம் அரசியலால வென்று முடிக்க முடியும். அதனால இம்முறை 234 பேருக்கும் நம் பிள்ளைகளுக்கு மிகுந்த கவனமாக, ஒரு 2-3 வழக்கறிஞர்கள் இந்த சென்னை முழுக்க பார்த்துக் கொள்வார்கள். 2-3 வழக்கறிஞர்கள் இப்ப தம்பி ஆனந்த், விஜயராவன் இருக்காங்கன்னா அவங்க கோவை, ஈரோடு, அத ஈரோட்ல இருக்கிறவங்க, அவங்க ஈரோட்ல தம்பி கார்த்திக் இருக்கா, இங்க என்ன மதுரைனா தம்பி தினேஷ், கார்த்திக், இந்த தம்பி திருமாறன், அங்க திருநெல்வேலினா ரூபேஷ். இந்த மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். முன்கூட்டியே தயாரிச்சு வச்சுக்கணும். நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குது. இந்த கட்சியில நம்ம புதுசா நம்ம பிள்ளைகள் வந்தாலும் பேரம் பேசி ஒரு 10 லட்ச ரூபா தாரம் போயிரு, ஒரு 50 லட்ச ரூபா தாரம் போயிரு அப்படின்னு சில கட்சி எல்லாம் என் பங்காளி வடிவேல் சொல்ற நிக்கும் இடத்திலிருந்தே இன்னொரு கட்சிக்கு தாவுகிற இந்த ஆக்குக்கா கட்சியிலிருந்து இப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் இதுவரை செஞ்சதில்லை. இனி எந்த காலத்தில், ஏன்னா நாம் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, ஒரு படையின் வலிமை என்பது ஆள் பலத்திலேயோ ஆயுத பலத்திலேயோ கிடையாது. அந்த படையில் இருக்கிற வீரர்களின் உடல் வலிமையும் உள்ள உறுதியும் தான். அதுல நம்ம கட்சியில இருக்கிற, நம்ம தேர்வெடுக்கிற வேட்பாளர் பிள்ளைகள் உள்ள உறுதி கொண்டவர்கள், லட்சிய உறுதி கொண்டவர்கள். அதனால அவர்களை எனக்கு தெரியும். ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் எவ்வளவு பேரம் பேசினார்கள் அவர்கள். அதெல்லாம் எங்க அண்ணன்ட்ட போய் பேசிக்கிறீங்க, நாங்க அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை என்று பேசி போன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். நம் பிள்ளைகள் நாமும் தவறு செய்ய விட்டுறக்கூடாது. எப்படின்னா, என்னதான் மாற்று வேட்பாளர் வச்சிருந்தாலும் நம்ம சரி, அதுல சரியானவரை தான் நிறுத்தியிருப்போம். அவரே களத்துக்கு போற மாதிரி எல்லா வேட்பு மனுகளும் ஏற்கப்பட்டதுங்கிறது தான் முதல் வெற்றி செய்தி. முதல்ல நமக்கு களத்துல அதுல நீங்க உங்களுக்கு அதிகம் என்ன சொல்ல வேண்டியதில்லை. சட்டம் படித்த பிள்ளைகள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அச்சம்ங்கிறது உங்களுக்கு வர வேண்டியதில்லை. இவர் இந்த தொகுதியில போட்டியிடுறார், அதிமுக அவர் நிக்கிறார், திமுக இவர் நிக்கிறார், எவர் நிக்கிறார் இல்ல, நாங்க அந்த தொகுதியில நிக்கிறோம். அதான் அங்க முதன்மையானது. எந்த கூட்டணியை பார்த்தும் எந்த கட்சியை பார்த்தும் நமக்கு பயம் இல்ல. நம்மளை பார்த்துதான் இங்க எல்லாருக்கும், அவங்க எல்லாருக்கும் பயம் இருக்குது. அதனால அது பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த பணி இந்த தேர்தலில் நீங்க சாதாரணமா செய்து முடிப்பீங்க. இதுவரைக்கும் அந்த 1-2 இடங்களில் பிழை நிகழ்ந்திருக்கு. அந்த பிழையும் இந்த தேர்தலில் நிகழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களுக்கு உள்ள நடக்கிற தேர்தலுக்கு நாம எல்லாரும் எப்ப நடக்குதுன்னு தெரியல. இதையே ஒரு கலந்தாய்வா வச்சு கூட நீங்க உங்களுக்குள்ள கலந்து பேசி அது ஒருங்கிணைந்து செயல்படுங்க. அது அடுத்து. அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு பிறகு பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டமாக சேர்ந்து இந்த சட்ட பாசறையை இன்னும் பெரிதுபடுத்தி வலிமைப்படுத்துவது எப்படி, அதை நீங்க செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நீங்க இதுல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நான் கேட்பேன். ஏன்னா சட்டத்துல எனக்கு அண்ணா இது இப்படி செய்யணும்னா அப்படி செய்யணும்னா சரின்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான். அது செய்யுங்க. இப்ப சட்டத்துறையில நம்ம எவ்வளவு மாறுதல்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது அப்படிங்கறத
நீங்க கொடுங்க. அது காணொலி ஆவணமா எல்லாத்தையும் காணொலி ஆவணமா போட முடியல, சில நேரம் நமக்கு நாட்களும் இல்ல. அச்சு ஆவணத்துல இருக்கட்டும், தேவைப்படும் போது நம்ம பிள்ளைகள் படிச்சு வச்சுட்டு தர்க்கத்திலே விவாதத்திலே எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நம்ம பல இதை இந்த வாட்டி அச்சு ஆவணமா மட்டும் கொடுக்கல, காணொலி ஆவணமா போடுறோம். கல்வி எப்படி தரம் உயர்த்தப்படுது எங்க ஆட்சியில, மருத்துவம் எப்படி தரம் உயர்த்தப்படுது எங்க ஆட்சியில, எப்படி வேலை வாய்ப்பு எப்படி எப்படி இலவசம் ஒழிக்கப்பட்டு எப்படி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எப்படி நாங்க செய்ய போறோம். அப்படி ஒன்னு எல்லாமே எங்கள் ஆட்சியில் போக்குவரத்து எப்படி இருக்குது, சாலை கூடுதல் பராமரித்தல் எப்படி இருக்குது, மின் உற்பத்தி பகிர்வு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது உங்க வேலை இல்ல, அது அண்ணன் வேலை, அதை நான் பார்த்துப்பேன். வழக்கறிஞர்ல சில பேர் போட்டி போடுவீங்க. தம்பி கார்த்திக் எல்லாம் திருச்சுழியில போட்டிடுறாப்புல. அவனுக்கு எல்லாரும் என் தம்பி அபுபக்கர் எங்க இருக்காரு, அவரு கடைநல்லூர்ல போட்டிடுறார். நிறைய வழக்கறிஞர்கள் களத்துல நிக்கிறாங்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்க. இங்க என்ன பிரச்சனைனா, அந்த பொறியியலையும் சட்டம் படித்ததையும் படிப்பாவே கருதுறது இல்ல மக்கள். வக்கீலா இன்ஜினியரா, டாக்டரா. இந்த போதையை ஒழிக்கணும்டா. நம்ம இந்த டாக்டர் தான் படிப்புங்கிற போதையை முதல்ல ஒழிக்கணும். அப்புறம் தம்பி ஸ்ரீதர் கும்மிடி பூண்டியில போட்டிடுறார். ஏதோ குத்துச்சண்டைக்கு போற மாதிரி வந்திருக்கேன். கர்லா. அப்படி பல வழக்கறிஞர்கள் தம்பி தங்கைகள் எல்லாம் போட்டிடுறாங்க. இன்னும் அந்த தங்கச்சியை நிறுத்தலாம்னா எங்க அது வயசு 24 25 ஆவல இல்லடா, ஆவல. நிறைய மருத்துவர்கள், நிறைய இளைய பிள்ளைகள் 6 24 ஒரு மாசம் எல்லாம் திட்டக்கூடிய ஒரு தங்கச்சிக்கு 1 மாசம் குறையுது. அவன் ஒரு நாளான அடிச்சு விட்டுருவான். அது நம்ம இவரு அண்ணா நகர்ல தம்பி சங்கர் போட்டிடுறாருல 134 பேருக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அதுல ஒரு தாத்தாவுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி அந்த மையாத அடிச்சு தொலைடான்னா அது இது அப்படி போயிருச்சு. கொஞ்சம் கருப்பு மலைமாவது பெப்பர் அண்ட் சால்ட் அதை சொல்லுவாங்க, சால்ட் அண்ட் பெப்பர். அது மாதிரியாவது பண்ணி விடுறான்னா கேட்க மாட்டாப்ல. அடையாளமா இருக்கு. சங்கர் தாத்தா. அது மாதிரி வேட்பாளர் எல்லாம் தேர்வு ஆயிட்டது. நம்ம என் மகளை நிறுத்தலாம் நினைச்ச யாழினிய, அதுக்கு 24 வயசு ஆகுது, இன்னும் ஒரு வயசு குறையுது. எல்லாம் இந்த மாதிரி நிறைய தகுதியான பிள்ளைகள் தேங்கிட்டாங்க. அவங்க 29க்கு தகுதியா வந்துருவாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய நம்ம சொல்றதுல இல்ல, பெண்களுக்கான சம வாய்ப்பை முறையும் கொடுக்கிறோம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். பன்னெடுங்காலமா இந்திய திராவிட அரசியலால புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் எதுன்னு. அந்த சமூகங்களை எல்லாம் அரசியல் எப்படி சொல்றது, ஒரு சின்ன அங்கீகாரம் கூட தரல. அந்த மக்களின் வாக்கை மட்டும் பறிச்சுக்கிட்டு இவங்க அப்படி நம்ம செய்யல. நம்ம கிட்ட சாதியோ மதத்தையோ பார்த்துட்டா முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அதனாலதான் நம்ம சொல்லிடுறோம், நீங்க சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் ஜாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல, அதனால கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட. அப்படின்னு நம்ம இந்த மாதிரி நிறைய பாடல்களை இட்டுக்கட்டி வச்சிருக்கோம். நான் சொல்லுவேன்ல, சிவநாட்டத்தை பார்த்திருக்க, நீ சீமா நாட்டத்தை பார்க்கலன்னு செதறிடுவான். எல்லாருக்கும் வேண்டுகோள் என்னன்னா, இந்த தொடக்க நாள்ல பேசுற மாதிரி கடைசி நாள் வரைக்கும் என் தொண்டை ஒத்துழைச்சிடணும். அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. அது பாட்டுக்கு தொண்டை கட்டி புண்ணாகி போன பிறகு ஆனா ஒரு பாட்டும்பா கூட்டத்துல, அதுதான் பெரிய பாடா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த தேர்தல்கெல்லாம். உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய ரொம்ப உற்சாகமா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க.